திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவன் திருவருளில் நிலைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 143வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிக சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 142வது அமர்வில் திருவிளமர் மற்றும் திருக்கரவீரம் ஆகிய 2 திருத்தலங்களிலும் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை திருக்கரவீரம் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருப்பெருவேளூர் மற்றும் திருத்தலையாலங்காடு ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்து சென்று அங்கு அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மதி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன்னூறு உமை கொலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் முறை எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை பெருநாள் இன்றைய நாள். அந்த சிறப்ப சிவபெருமான் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களோடு நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு உதாரணம் இன்றைய நாள். இதற்கான விடை நாம் அடுத்த பதிகத்துல கிடைக்கும் நினைக்கிறேன். 155வது தலம் திருப்பெருவேளூர் அப்படிங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம். வேள் அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமானை குறிக்கும். சுப்பிரமணிய கடவுள் வேள், வேள்னா அழகன் அப்படின்னு பேரு. வேள் அல்ல, இது வேள். நம்ம எல்லாரும் முருகனுக்கு வேலவன் அப்படின்னு சின்னலகரம் லன்னகரம் போட்டு பயன்படுத்துறோம். ஆனா வேள் என்பதுதான் சரி. பள்ளம் அப்படிங்கிறதுல வெள்ளம், அந்த மாதிரி வேளூர், வேளூர்
முருகப்பெருமான் வழிபட்ட தலங்கள்லாம் வேலூர் அப்படின்னு முடியும். அதுல கீழ்வேளூர், கீழ்வேளூர் கேடில்லையை நாடுமவர் கேடில்லாரே அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசர் பாடுகிறார். அப்பேற்பட்ட கீழ்வேளூர் ஒரு ஸ்தலம். திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில இருக்கக்கூடிய கீழ்வேளூர் அப்படிங்கிற ஸ்தலம் முருகன் வழிபட்ட ஸ்தலம். கீழ்வேளூர் ஒரு வேளூர். இரண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச புல்லுருக்கு வேளூர். புல்லுன்னா ஜடாயு பறவை, சடாயு பகவான். ஜடாயு சம்பாதி என்கிற 2 கழுகுகள் வழிபட்டதனால அதுக்கு பேர் புல் அப்படின்னு பேரு. புல் அப்படின்னாவே பறவைகள்னு அர்த்தம். புள்ளினம். இருக்கு அப்படின்னா ரிக்வேதம். ரிக்வேதம் சுவாமியை வழிபட்ட இடம். வேளூர் முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம். புல்லுருக்கு வேளூர், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு மருவி இருக்குது. 3வது திருவிடைக்கழி அப்படின்னு திருவிசைப்பா பாடல் பெற்ற ஸ்தலம். குறாமரத்தின் கீழே அமர்ந்திருப்பார் முருகர். இந்த ஸ்தலமெல்லாம் சிவபெருமானை நோக்கி முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலமாக கருதப்படுகிறது. எத்தனையோ ஸ்தலம் உண்டு. திருச்செந்தூர், திருமுருகன் பூண்டி, இப்படி நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது. அதுல முருகப்பெருமானுடைய சிறப்பு பற்றியே அந்த தலங்கள் இருப்பதுல இந்த கீழ்வேளூர், புல்லுருக்கு வேளூர், இந்த திருப்பெருவேளூர் அப்படிங்கிற ஸ்தலம். போன வாரம் வரலாறு சொன்னோம். திருப்புகழ்ல முருகப்பெருமான் கைலாயத்துல நம்முடைய சிவபெருமான் அம்பிகைக்கு ஆகமம் சொல்லுகிற பொழுது அம்பிகை பாராமுகமாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் கோபம் கொண்டு அம்பிகைக்கு மீனவ பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சாபம் வழங்கினார். அந்த சாபம் வழங்கியதனால கோபம் வந்தது முருகப்பெருமானுக்கு. சிவபெருமான் கையில இருந்த ஆகமங்களை எடுத்து கடல்ல வீசினார் முருகர். உடனே சிவபெருமான் முருகப்பெருமானை ஊமையாக பிறவாய், உருத்திர சன்மன் என்கிற பெயரோடு ஊமையாக கிடவாய், பிறக்க கிடவாய் என்று சாபம் விட்டார். பிள்ளையாருக்கு சாபம் கிடையாது. ஏன்னா அவர் ஓங்கார பிரணவம்ங்கிறதுனால விநாயக பெருமானுக்கு சாபம் வழங்க முடியாது என்பது ஒரு விதி. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு சாபம் வழங்காது முருகப்பெருமானுக்கு மட்டும் சாபம் வழங்கினார். முருகர் ஊமை பிள்ளையாக, மூங்கை பிள்ளையாக, வாய் பேச முடியாத பிள்ளையாக பிறந்தார். அவர் வாய் பேச வேண்டும், அவருக்கு மீண்டும் பேச்சு வர வேண்டும் என்பதற்காக தன் பிழையை பொறுக்க வேண்டி இந்த திருப்பெருவேளூர் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்துல வழிபட்டார். இப்ப இதுக்கு பேரு மணக்கால் ஐயம்பேட்டைன்னு மருவி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கிற மணக்கால் ஐயம்பேட்டை அப்படின்னு. இப்ப பெருவேளூர்னா யாருக்கும் தெரியாது. மணக்கால் ஐயம்பேட்டை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஊர்ல இந்த முருகப்பெருமான் வழிபட்டு தன்னுடைய சாப விமோச்சனத்தை பெற்றார் என்பது தல புராணம். அதோடு மட்டுமல்லாது மகாவிஷ்ணுவாகிய திருமால் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை பாதுகாக்க மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கினார் மகாவிஷ்ணு. அப்படி மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மீண்டும் ஆணுருவாக தன்னுடைய பழைய வடிவிலே வருவதற்கு முடியாம போயிட்டது. அப்படி மகாவிஷ்ணுவானவர் மீண்டும் தன்னுடைய மோகினியாகிய பெண் வடிவத்திலே இருந்து ஆண் வடிவம் மாறுவதற்காக வழிபட்ட ஸ்தலம் இந்த தலம். அதனாலதான் இந்த ஊர்ல அவ்வளவு சிறப்பு உண்டு. பாடல் பெற்ற தலங்கள்ல 3 தலங்கள்ல அம்பிகை அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல 3. ஒண்ணு நம்முடைய கச்சி ஏகம்பம், அப்புறம் மீயச்சூர், மற்றொன்று இந்த திருப்பெருவேளூர் அப்படிங்கிற இந்த பெருவேளூர். இங்க அம்பிகை அமர்ந்த கோலத்திலே அமர்ந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருப்பெருவேளூர் அப்படிங்கிற ஆலயம்
வழிபாடு குன்றி இருக்கிற, வருமானம் இல்லாத, மிக மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் பாடிய அற்புதமான திருத்தலம் இந்த தலம். முருகப்பெருமான் வழிபட்டதனால இந்த இருக்கிற குளத்திற்கு பேரு, தீர்த்தத்திற்கு பெயர் சரவண பொய்கை என்றே வழங்கப்படுகிறது. வாய் பேச முடியாத அன்பர்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எண்ணுகிற அடியார்கள், அன்பர்கள் இந்த பெருமானை சென்று வழிபட்டால் தம்முடைய பாவங்கள், தோஷங்கள் யாவும் நீங்கும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. ஏலவார் குழலி பிரியாத நாதராக விளங்கி வருகிற பெருவேளூர் பெருமான், மகாவிஷ்ணுனுடைய மோகினி அவதாரத்தை நீக்கி அவருக்கு ஆண் உருவம் வழங்கிய, பெண் உருவம் நீக்கி ஆண் உருவம் வழங்கிய ஸ்தலம். இந்த ஊர்ல அற்புதமான பதிகம் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். பஞ்சம பண்ணிலே பாடியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தை, இந்த பண்ணை கேட்டாலே நெஞ்சம் உருகும். நாகிரின்னு பேரு. துவங்கும் போதே திருவண்ணாமலையை வச்சு துவங்குறார். திருவண்ணாமலை, கழுக்குன்றம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகம். நாவுக்கரசரும் இந்த ஊர்ல பாடும்பொழுது மிக அழகான கருத்தை சொல்லுகிறார். மிக அழகான கருத்து. விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து, விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்து, எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்று அதாகும், ஏற்றதாகும். பிரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேளூர் பற்றினானை மறுவினான் வாழ்த்தி உய்யும் வகையது நினைக்கின்றேனே. விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து, விரிவில்லா அறிவினார்கள், பெரிய பரந்த அறிவில்லாத அறிவுடையவர்கள், குறுகிய அறிவுடையவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, எங்க சமயம்தான் பெருசு, எங்க மதம்தான் பெருசுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் செய்கிறார்கள். ஆனா நம்முடைய சமயம் சொல்லுகிறது, எரிவினால் சொன்னாரேனும், எரிவினா கோபம், என் மதம்தான் பெருசு, என் கடவுள் தான் பெருசு அப்படின்னு ஒரு கடவுளை தாழ்த்தி மற்றொரு கடவுளை சொல்லுகிற மதங்கள் எதுவாக இருந்தாலும் அது சிவபெருமானுக்கு தான் வந்து சேரும். நீ எந்த கடவுளை வழிபட்டாலும் அது எங்கள் பெருமானையே வந்து சேரும் என்ற ஒரு கருத்தை 1500 ஆண்டுக்கு முன்னாலேயே மத துவேஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நாவுக்கரசர். எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் அப்படின்னு மிக அழகா சொன்னார். இந்த பதிகங்கள்லாம் இன்னைக்கு பாட இருக்கிறோம். திருப்பெருவேளூர் தலம் உள்ளபடியாகவே ஒரு பார்க்க வேண்டிய ஸ்தலம். தல யாத்திரை மேற்கொள்ளாத முடியாத அன்பர்கள் பதிகத்தின் வாயிலாகவாது இந்த தலபுராணத்தை கேட்டு, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தலபுராணம் சொல்லி பன்னிசையோடு பெரிய புராணத்தின் வாயிலாக திருப்புகழோடு செய்கிற ஒரே முற்றோதல் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நடத்தி வருகிற முற்றோதல் மட்டும்தான். இதுல ஒரு பெரிய இருமாப்பே உண்டு. ஏன்னா இது போல யாரும் செய்ய முடியாது, செய்ய இயலாது. ஆனால் இந்த நல்ல வாய்ப்பு இனிமேல் கிட்டத்தட்ட நம்ம 3 ஆண்டுகளை நெருங்க இருக்கிறோம். இன்னும் நிறைய பதிகங்கள், நிறைய ஸ்தலங்கள், நிறைய வரலாறுகள் எல்லாம் படிக்க இருக்கிறோம். இதெல்லாம் காலத்துல அழியாம ஒரு பொக்கிஷமாக வலையொலின்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுடைய பக்கத்துல அதெல்லாம் சேகரிக்கப்படுகிறது. இதை அன்பர்கள் கண்டு கழித்து பிறவி பயனை மீண்டும் அடுத்த பிறவிக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னா பதிகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். பதிகம் படிக்க படிக்க அதனுடைய நம்முடைய டெபாசிட், நம்முடைய பணம், நம்முடைய வருமானம் ஏறிக்கொண்டே இருக்கும். சிவபெருமான் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நிச்சயமான பரிசு கொடுப்பார். அதை தேவாரம் படிச்சவங்களை கைவிட்டதாக சரித்திரம் கிடையாது. பதிகம் படிச்சுட்டா ஏதாவது ஒரு பலன் நிச்சயமா கிடைக்கும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இங்கே மாறி இருக்கிறது. அன்பர்கள் சோர்வு இல்லாமல், சோம்பல் இல்லாமல், எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வருகிற பொழுதுதான் கடவுளை இன்னும் அதிகமாகவே வழிபாடு செய்யணும். அப்பதான் அந்த பிரச்சனையும் துன்பமும் நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருள் பதிகத்தை பாடிவிட்டு இந்த பதிகத்தை துவங்குவோமாக.
நா, 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 நா. ஊரும் பசும் புறவித்தேர் ஒலித்த ஒலி விசும்பில் கூறும் இருளொடு கோழி கண் துஞ்சம் கொடுவினையேற்கு ஆறும் உணர்ந்திலர் ஞான சம்பன் அந்த மறையின் தாரும் தருகிலர் எஞ்ஞனம் யான் சங்கு தாங்குவதே. ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய பதிகம். பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தாளம் ஆதி. அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலை அவை வாழ்வார் விண்ணோரும் மன்னோரும் வியந்தேத்த அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார் புறம் எரித்த பெண்ணானாம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. பெருவேளூர் பிரியாரே. பெருவேளூர் பிரியாரே. ஏ அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலை அவை வாழ்வார் விண்ணோரும் மன்னோரும் வியந்தேத்த அருள் செய்வார் கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார் புறமெரித்த பெண்ணானா பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. ஏ கருமானின் உரிவுடையர் கரிகாடர் இமவானார் மறுமானார் இவரென்று மடவாளோடுடனானார் பெருமானார் விடை மூர்வதுடையார் வெண் பொடி பூசும் பெருமானார் பிஞகனார் பெருவேளூர் பிரியாரே. ஏ குணக்கும் தென் திசை கண்ணும் குடபாலும் வடபாலும் கணக்கென்ன அருள் செய்வார் கழிந்தோர்க்கும் ஒழிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தாராய் வணங்காதார் தமக்கென்றும் பிணக்கம் செய் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. ஏ இறை கொண்ட வளையாலோடிரு கூற ஒரு கூறு மறை கண்ட திரைநாவர் மதிலைத சிலை வளவர் கரை கொண்ட மிடருடைய கனல் கிளரும் சடை முடிமேல் பிறை கொண்ட பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. பெருவேளூர் பிரியாரே. விழையாதார் விழைவார் போல் விகிதங்கள் பல பேசி குழையாதார் குழைவார் போல் குணம் நல்ல பல கூறி அழையாவும் அறத்தாவும் அடி வீழ்வார் தமக்கென்றும் பிழையாத பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. ஏ
விரித்தார் நான் மறை பொருளை உமையஞ்ச விரல் வேழம் உரித்தாராமுறி போர்த்து மதில் மூன்றும் ஒரு கணையால் எரித்தாராம் இமை பளவில் இமையோர்கள் எழுதொழுதிரஞ்ச பெருத்தாரம் பெருமானார் பெருவேளோர் பெரியாரே. மரப்பில்லா அடிமை கண்மணம் வைப்பார் தமக்கெல்லாம் சிறப்பில்லார் மதில் எய்த சிலை வல்லார் ஒரு கணையார் இறப்பில்லார் பிணியில்லார் தமக்கென்றும் கேடில்லார் பிறப்பில்லார் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. எரியார் வேள் கடற்றானை இலங்கை கோன் தனை வீழ முறியார்ந்த தடந்தோள்கள் அடத்துகந்த முதலாளர் வரியார் வெண்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியார பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. சேனியலும் நெடுமாலும் திசைமுகனும் செருவைதி காணியல்பை அறிவிலராய் கனல் வண்ணர் அடியினை கீழ் நாணி அவர் தொழுதேத்த நானாமே அருள் செய்து பேணியவம் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. புற்றேரி முணங்குவர் புகையார்ந்த துகில் போர்ப்பார் சொற்றேற வேண்டாம் நீர் தொழுமின்கள் சுடர் வண்ணம் மற்றேறும் பரிமாம் மத களிரும் இவை மொழிய பெற்றேறும் பெருமானார் பெருவேளூர் பெரியாரே. பைம்பொன் சீர் மணிவாரி பலவும் சேர் கனி உந்தி அம்பொன் செய் மடவரலார் அணிமங்கு பெருவேளூர் நம்பன் தன் கழல் பரவி நவில்கின்ற மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அருவினை நோய் சாராவே. பைம்பொன் சீர்மணிவாரி பலவும் சேர்கனி முந்தி அம்பொன் செய் மடவரலார் அணிமல்கு பெருவேளூர் நம்பன் தன் கடல் பரவி நவில்கின்ற மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் கருவினை நோய் சாராவே. மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார்க்கு அருவினை நோய் சாராவே. மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகம். அதுல சொல்றார் முதல்ல இருந்தே, அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலை அவை வாழ்வார் பின்னோரும் மன்னோரும் வியந்தேத்த அருள் செய்வார்.
கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார் புறம் எரித்த பெண்ணானாம் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. ஏ ஏ அண்ணாமலையும் கழுக்குன்றும் அதோடு சேர்ந்த ஏனைய மலைகள்ல அங்கங்க மலைகள்ல சுவாமி வாழ்ந்து கொண்டிருப்பார். விண்ணோரும் மண்ணோரும் வியந்தியத்த அருள் செய்வார். கண்ணாவார் உலகுக்கு கருத்தானார். உலகத்துக்கெல்லாம் கண்ணாய் கருத்தாய் புறமெரித்த பெருமானாய் பெண் ஆணுமாய் சேர்ந்த பெருமானார் இந்த ஊரை ஒரு நாளும் பிரிந்து வாழ்ந்ததே கிடையாது. பெருவேளூர் பிரியாரே, பெருவேளூர் பிரியாரே என்று பாடுகிறார். மூணாவது பாடல்ல மிக அழகா சொல்றார். குணக்கும் தென் திசை கண்ணும், குணக்குன்னா கிழக்கு, குணக்கும் தென் திசை கண்ணும், தென் திசை தெற்கு, குடபாலும் மேற்கு, குடபாலும் வடபாலும் 4 திசைகள் கணக்கென்ன அருள் செய்வார். சுவாமி தெற்கு மட்டும்தான் அருள் செய்வார், வடக்கு அருள் செய்ய மாட்டார், கிழக்கு மட்டும்தான் அருள் செய்வார், மேற்கு அருள் செய்ய மாட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அது சொல்றார். குணக்கும் தென்பாலும் குணக்கும் தென் திசை கண்ணும் குடபாலும் வடபாலும் கணக்கு என்னன்னு அருள் செய்ய மாட்டார். கணக்கென்ன அருள் செய்வார். கழிந்தோர்க்கும் மொழிந்தோர்க்கும், வினை கழிந்தவர்கள் திருமுறையை மொழிந்தவர்கள். திருமுறையை மொழிந்தால் வினை கழியும், பாவ மூட்டை அழியும். மொழிந்தோர்க்கும் கழிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தராய். வணங்கணும், வணங்க தலை வைத்து வாறு கடல்வாய் வாழ்த்த வைத்துன்னு சொன்னார். வணக்கம் செய்தாதான் இணக்கம் வரும். வணக்கம் செய் மனத்தாராய். யாரெல்லாம் சுவாமியை அடியார்களை வணங்குகிறார்களோ, வணங்காத தமக்கு என்றும், வணக்கம் செய் மனத்தவர்க்கு அருள் செய்வார். வணங்காதவங்களுக்கு என்ன செய்வார்? பிணக்கம் செய். அவங்ககிட்ட என்னைக்கு பிணங்கியே இருப்பாராம், சண்டை போட்டுக்கொண்டே பிணங்கி நிற்பாராம், ஆகாதவர் போல பிணங்கி நிற்பாராம். வணங்காதார் தமக்கு என்றும், அது சொல்லுவார் மணிவாசகர். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, கெட்டவனுக்கு கெட்டவன், அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. பிணக்கம் செய் பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. ஏ 5வது பாட்டை சொல்றார். விழையாதார் விழைவர் போல் விக்கிதங்கள் பல பேசி, குழையாதார் குழைவார் போல் குணம் நல்ல பல கூறி, விழையாதார் விழைவார் போல் விகிதங்கள் பல பேசி, குழையாதார் குழைவார் போல் குணம் நல்ல பல கூறி, அழையாவும் மறற்றாவும் அடி வீழ்வார் தமக்கென்றும் பிழையாத பெருமானார் பெருவேளூர் பிரியாரே. சுவாமியினுடைய பதிகங்களை பாடணுங்கிற விளைவு வேணும், ஆசை வரணும். இப்படியெல்லாம் அந்த ஆசை வராம தேவையில்லாத பலவற்றை பேசி பேசி சுவாமியை கண்டு பதிகத்தை கண்டு குழைந்து உருகாமல் கசியாமல் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா குழையிற அடியா இருக்கு. குழைவார் போல் குணம் நல்ல பல கூறி
அழையாவும் அறற்றாவும், அழையாவும்னா அரற்றி, அழைச்சு அரற்றி, அடிவீழ்வார் தமக்கு என்றும், பெருமானுடைய பதிகத்தை பாடி அழைச்சு கூவி அழைத்து அரற்றி அடிவீழ்ந்து அவரை என்றும் பிழையாமல் வாழக்கூடிய அடியாருக்கு என்னைக்குமே பெருமான் குற்றம் தராமல் நன்மை செய்வாராம். பிழையாத பெருமானார் பெருவேளூர் பெரியாரே அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்தையும் சொல்லுகிறார். நிறைவான பதிகத்துல இந்த பதிகத்தை பாடியவர்கள், இந்த பதிகத்தை கேட்கிற அடியார்களுக்கு நோய் வராது, வினை வராது அப்படின்னு சொல்றார். பொன்னம் சீர்மணிவாரி பலவும் சேர்க்கனி முந்தி, பொன்னம் சீர்மணிவாரி பலவும் சேர்க்கனி உந்தி, அம்பொன்சை மடவரள ரணி மல்கு பெருவேளூ பெருவேளூ, நம்பன் தன் கழல் பரவி நவில்கின்ற மறைஞான சம்பந்தன் தமிழ் வல்லார் கருவினை நோய் சாரா வேயே, சம்பந்தன் தமிழ் வல்லார் கருவினை நோய் சாராவே, அருவினை நோய் சாராவே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் பெருமான் நவின்று பாடிய பெருவேளூர் பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. அதற்கு முன்பதாக ஞானசம்பந்த பெருமான் அவர் வணங்கிய அற்புதத்தை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பாடிய வண்ணம் அப்பாடலை பாடி நவின்று விட்டு நாம் யாத்திரையை தொடர்வோம். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கன் நீலமிடத்தனி அருமணியை வணங்கி போற்றி பாடொளி நீர் தலையாலங்காடு மாடு பரமர் பெருவேளூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனிச்சாத்தங்குடியில் நன்னி நம்பரு திருக்கரவீரம் நயந்து பாடி தேடு மறைக்கு அறியார்த்தம் விளமர் போற்றி திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்க திருநாவுக்கரசர் துதி. பாட்டால் மறை புகழும் பிறை சூடியை பாடி மகிழ் ஊட்டா மகிழ் சொல்லி இறைவனை பாடி உவப்புருக்க வேட்டால் மலி பெருங்கள் அவன் போல மிதப்பனென ஊட்டாக மறி திரைவார் கடல்கே விழப்போதுவனே. ராகம் ஷண்முகப்பிரியா, தாளம் ஆதி. மறையனீனாவினானை மரப்பிலார் மனத்துளானை, மறையனீனாவினானை மரப்பிலார் மனத்துளானை, கரையணி கண்டன் தன்னை
கனலறியாடினானை கரையணி கண்டல் தன்னை கனலறியாடினானை திரையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே ஏ நாதனாய் உலகமெல்லாம் நம்பிரான் எனவும் நின்ற பாதனாம் பரம யோகி பல பல திறத்தின் நாளும் பேதனாய் தோன்றி நானை பெருவேளூர் பேணி நானை ஓதனாவுடைய நாகி உரைக்குமார் உரைக்கின்றேனே ஓதமார் உடையனாகி உரைக்குமார் உரைக்கூற்றேனே உரைக்கூற்றேனே குறவி தோல் மணந்த செல்வ குமரவேட்டாதே என்றும் நரவிழ நறுமன் கூந்தல் நங்கையோர் பாகத்தாகனை பிறவியை மாற்றுவானே பெருவேளூர் பேணினானே உறவினால் வல்லனாகி உணருமார் உணர்த்துவேனே உணருமார் உணர்த்துவேனே ஏ மையவில் கண்டன் தன்னை வலங்கையின் மழுவொன்று ஏந்தி கைஞவில் மானி நோடு கனலறி ஆடி நானை பிஞகன் தன்னை அந்தன் பெருவேளூர் பேணி நானை பொஞ்சக நினைய மாட்டா பொறியில அறிவிலேனே ஓடை சேனற்றி யானை உரிமையை மூடி நானை வீடதே காட்டுவானை வேத நான்காயினானை பேடை சேர்ப்புறவம் நீங்க பெருவேளூர் பேணினானை ஊடனான் வல்ல மாற்றங் உருகுமார் அருகிலேனே உருகுமார் அருகிலேனே ஏ கச்சை சேனாக தானை கடல்விடம் கண்ட தானை கச்சி ஏகம்பல் தன்னை கனலறியாடுவனை பிச்சை சேர் உடல் வீணானை பெருவேளூர் பேணி நானே இச்சை சேர்ந்து அமர நானும் இறஞ்சுமார் இறஞ்சுவேனே இறஞ்சுமார் இறஞ்சுவேனே சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை மூர்த்தியாய முதல்வனை முழுதும் மாய பித்தனை பிறகும் ஏத்த பெருவேளூர் பேணி நானே மெத்தனே அவனை நாளும் விரும்புமார் அருகிலேனே மெத்த நேயவனை நாளும் விரும்புமார் அருகிலேனே ஏ முண்டமே தாங்கி நானை முற்றிய ஞான தானை வண்டுடாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை ஏ
பிண்டமே ஆகி நானே பெருவேளூர் பேணி நானே அண்டமாவாதியானை அறியுமாறு அறியேனே அண்டமாதியானை அறியுமாறு அறியேனே ஏ விரிவில அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து பிரிவில அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார் கேற்றதாகும் எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார் கேற்றதாகும் பரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேளூர் பற்றி நாயானை மறுவினான் வாழ்த்தி உயும் வகையது நினைக்கின்றேனே மறுவினான் வாழ்த்தி உயும் வகையது நினைக்கின்றேனே மறுவினான் வாழ்த்தி உயும் வகையது நினைக்கின்றே நே பொருகடலிலங்கை மன்னன் உடல் கட பொருந்தி பொருத்தி நல்ல கருத்திய கண்டதானே கதிரிலம் கொழுந்து சூடும் பெருக்கிய சடையே நானை பெருவேளூர் பேணி நானை உருகிய அடியார் ஏத்து உள்ளத்தால் உள்குவேனே உருகிய அடியர் ஏத்தும் உள்ளத்தால் உள்குவேனே உள்ளத்தால் உள்குவேனே உள்ளத்தால் உள்குவேனே ஏ முருகப்பெருமான் வழிபட்டவனால சண்முக பிரியாவில இந்த பதிகத்தை பாடினோம். நாவுக்கரசரே 3வது பாட்டுல சொல்றார், குரவி தோல் மணந்த செல்வ குரவி தோல் வள்ளி பிராட்டியை சொல்லுகிறார். குரவி தோல் மணந்த செல்வ குமரவேள் தாதை குமரவேள் அப்படின்னு அவரே சொல்றார். குமரவேள் தாதை என்றும் நரவிள நறுமென் கூந்தல், இங்க அம்பிகையை சொல்லுகிறார். நரவிள தேன் பொருந்திய நறுமென் கூந்தல் நங்கையோர் பாகத்தானே. முதல் அடியில முருகப்பெருமானையும் பிறவியை மாற்றுவானே இந்த சுவாமியை வழிபட்டா பிறவியை மாற்றுவான, பிறவியை மாற்றுவானே பெருவேளூர் பேணி நானை உறவினால் வல்லனாகி. உறவால சுவாமியை வழிபடணுமா? சுவாமி அம்மா அப்பான்னு நினைச்சு, அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதனும் நீ ஐயனும் நீ ஒப்புடைய மாமனும் மாமியும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயேங்கிற தத்துவார்த்த உண்மையில சுவாமிய தாயும் நீயே தந்தை நீயே என்கிற பாவனையோடு உறவினால அவனை உணர்க்கும் போது நம்மை உணர்த்துவான் அப்படின்னு சொல்றார். 2வது பாட்டுல மிக அழகா சொல்றார், நாதனாய் உலகுக்கெல்லாம் நம்பிரான் எனவும் நின்ற பாதனாம்
பரமயோகி பல பல திறத்தினாலும் பேதனாய் தோன்றினானே பெருவேளூர் பேரினானே போதனா உடையனாகி. இந்த பதிகம் பாடுறதுக்கு நாக்கு முதல்ல வேலை செய்யணும். போதனாவு உடையனாகி. பதிகம் பாடுறதுக்குனே இந்த நாக்கு புண்ணியம் பண்ணி இருந்தாதான் நாக்கு சுழலும். போதனா உடையனாகி உரைக்குமாறு உரைக்குற்றேனே. என்ன பாடுமாறு அவன் செய்யறான், அதனால பாடுகிறேன். அவனுடைய அருள் இல்லாமல், அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த பதிகத்தை, இந்த தேவாரங்களை என் வாயினால பாட முடியுமா? என் காதால கேட்க முடியுமா? சிவனுடைய அருள் இல்லாம இந்த சிவஞான தமிழ் பேரவைக்கு உள்ளேயே வரவே முடியாது. சிவனுடைய பரிபூர்ணானந்த அருள் இருந்தாதான் இந்த பதிகம் எல்லாம் கேட்க முடியும். ஏன்னா இந்த பதிகம் கேட்டா அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி கிடையாது. அப்ப பிறவி உள்ளவங்கள சுவாமி உள்ள விட மாட்டார். பிறவி இல்லை, தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிகங்களை எல்லாம் பாட முடியும், கேட்க முடியும். அவங்கதான் இந்த பணியை செய்ய முடியும். அதனால இது வைரம் மாதிரி. வைரத்தை எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னா வைரத்துக்கு மரியாதை இருக்காது. அந்த மாதிரி குறிப்பிட்ட அடியார்கள் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள். அதனாலதான் அவங்க பெரிய புண்ணியவாளர்கள். அது தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். பல நாடுகள்ல இருந்து கலந்து கொள்கிறார்கள். அவங்க குடும்பத்துல எல்லாரும் சிறப்பா இருப்பார்கள். திருமுறை பலன் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றும். தலைக்கு தலைப்பாகையோட ஈசன் நிச்சயமாக துணை செய்வார் என்று சொல்லி, விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் அப்படின்னு சொல்றார் 9வது பாடல்ல. அதை பார்த்தோம். இந்த அளவிலே பெருவேளூர் வழிபாட்டை நிறைவு செய்து திருப்புகழை பாடி நாம் அடுத்த திருத்தல பயணத்தை மேற்கொள்ளுவோம். பெருவாச மலர்ச்சோலை பெருவேளோர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிபிறவும் திருவாரும் விளமருடன் சென்றிரஞ்சி வாகீசர் மறுமாரூர் எரித்தவர் தம் திருவாரூர் வந்தடைந்த அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த திருப்புகள். தன தன தத்த தந்த தானத்த தன தன தத்த தந்த தானத்த தன தன தத்த தந்த தானத்த தன தான. ஆனந்த பைரவி. நரையொடு பற்களன்று தோல் பற்றி நடையறமெத்த நொந்து காடைத்து நயனம் இருட்டி நின்று கோலுற்று நடை தோயா நழுவும் விடக்கை ஒன்று போல் வைத்து நவதனமெத்த வந்த வாழ்வுற்று நடலை படுத்தும் இந்த மாயத்தை நகையாதே நகையாதே. விரையொடு பற்றி வண்டு பாவண்டு பாடுற்ற மிருகமதம் அப்பி வந்த ஓதிக்கு மிளிருமையை செறிந்த வேட்கட்டு வினையோடு வினையோடு மிரிகவின் இட்டு நின்ற மாதற்கு மிடைபடு சித்தம் ஒன்று வேணுற்றுள் விழுமிய பொற்பதங்கள் பாடற்கு வினவாதோ வினவாதோ. உரையொடு சொத்தெறிந்த மூவர்க்கு ஒளி பெற நற்பதங்கள் போதித்து பொறுப்புடை பச்சை நங்கையோடுற்றும் உலகூடே உலகூடே உருபலி பிச்சை கொண்டு மாயுற்று உவரி விடத்தை உண்டு சாதித்து உலவிய முப்புறங்கள் வேவித்து முரணாகம் அறையொடு கட்டி அந்த மாய் வைத்து கதிர் சடை வைத்த கங்கையோடொக்க அழகு திரு
படுத்தி இந்த மேல் வைத்து மரவோடே அருகொடு நொச்சி தும்பை மேல் வைத்த அரியனித்த வந்து பூசிக்கும் அரணி வளர்க்கு நன்றி போதித்த பெருமாளே அரணி மலர்க்கு நன்றி போதித்த பெருமாளே பெருமாளே. கடினமான திருப்புகள் சந்தம் உடையது இத்திருப்புகள். நரையொடு பற்களந்து தோல்வற்றி நடையறமெத்த நொந்து காளைத்து நயனம் இருட்டி நின்று கோலுற்று நடைத்தே தொயா. நரைஞ்சு பல்லு விழுந்து தோலெல்லாம் சுருங்கி நடையில் அப்படியே தளர்ந்து போய் நொந்து கையில கோல் ஊனி, நயனம்னா கண்ணு, கண்ணு ரெண்டு இருட்டி போய் கோல் ஊன்றி நடக்க முடியாத வயது வந்த பொழுது நடுவும் விடக்கை ஒன்று போல் வைத்து நமதனமெத்த வந்த வாழ்முற்று நடலை படுத்தமிந்த மாயத்தை நகையாதே. நம்ம விட்டு இந்த உடம்பு நழுவி போய் பிணமாவறதுக்கு முன்னால இந்த மாயத்தை, இந்த சூழ்ச்சியெல்லாம் பார்த்து நகையாம சிரிக்காம நகையாதே. பிறையொடு பற்றி வண்டு பாடுட்ட மிருக்க மதமப்பி வந்த ஓதிக்கு மிளிரும் மையை செறிந்த வேட்கண்கும் வினையோடு. மாதர் ஆசையில ஜவ்வாதும், மிருக மதம்னா ஜவ்வாது, புனுகு, சந்தனம், இந்த கூந்தல்ல தடவி வாசனை உடைய இந்த கூந்தலுடைய பெண்களினுடைய ஆசைக்கு மயங்கி மிகு கவிட்டு நின்ற மாதற்கு மிடைபடு சித்தம் ஒன்று வேணுற்றும் விழுமிய பொற்பாதங்கள் பாடற்கு வினவாதோ. இப்படி பெண்களை பாடிக்கொண்டிருக்கிற நான் உன் திருவடியை என்னைக்கு பாட போறனோ? உரையொடு சொல் தெரிந்த மூவர்க்கு, பொருளும் ஞானமும் உணர்ந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரராகிய மூவர்க்கு ஒளி பெற நற்பதங்கள் போதித்த முருகனே, என் ஈசனே, ஒளி பெற நற்பதங்கள் போதித்து ஒரு புடை பச்சை நங்கையோடுற்று, பச்சை வடிவுடமுடைய அம்பிகையை பாகத்துல வைத்திருக்கிற பெருமான் உலகூடே உருபலி பிச்சை கொண்டு போயுற்று, வீடு வீடாக சென்று பலி வாங்கி பிச்சை கொண்ட உபரி விடத்தை உண்டு விஷத்தை உண்ட ஈசன். உளவிய முப்புறங்கள் வேவித்து, மூன்று புறங்களையும் சிரித்து எரித்தார் ஈசன். உரநாகம், நாகம் பாம்ப அறையோடு கட்டி அந்தமாய் வைத்து அவிர் சடை வைத்த கங்கையோடு ஒக்கு அழகு திருத்தி இந்து மேல், சந்திரனை கங்கையின் சடைமேல் வைத்து அறவோடு பாம்போடு அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த அப்பேற்பட்ட சிவபெருமானும் அரியன் மகாவிஷ்ணு பிரம்மன், அயன் பிரம்மன் நித்தம் வந்து பூசிக்கும் அறநிமலர்க்கு, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த அறநிமலர்க்கு நன்றி போதித்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அடுத்த திருத்தலத்தை விண்ணப்பம் செய்வோமாக. தலையாலங்காடு திருநாவுக்கரசர் பெருமான் மட்டும் பாடிய பதிகம். இந்த மணக்கால் ஐயம்பேட்டையில இருந்து மிக அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்தலம் தலையாலங்காடுன்னு பேரு. பழைய காலத்துக்கு பேரு. சங்க காலத்துல நம்முடைய தமிழ் நூல்கள்ல அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஊர் தலையாலங்கானம் அப்படின்னு சொல்லுவார்கள். பாண்டிய மன்னன், இது சோழ நாடு, பாண்டிய மன்னன் சோழ நாட்டுல இருந்து புறப்பட்டு வந்தான் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன். அவன் இங்க இருக்கிற சோழர், சேரர், சிற்றரசர்கள் எல்லாரும் தனியா இருந்து அவர்களை எல்லாம் வென்றானான். அதனால இவர தங்கச்சமிழ் நூல்கள் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சங்ககால நூல்கள். தலையாலங்கானத்து போர் அப்படின்னே ஒரு பெரிய ஒரு போர் நடந்தது. தலையாலங்கானத்து போர் அப்படின்னு நம்முடைய புறநானூர்ல மற்ற இடங்கள்ல பார்க்க முடியும்.
தலையாலங்காடு, திருத்தலையாலங்காடு. ஆலங்காடு வேற, தலையாலங்காடு வேற. இது தலையாலங்காடு. ஆலமரம் சூழ்ந்த இடம்னால ஆலங்காடு அப்படின்னு பேர் உண்டு. ஆலமரம் சூழ்ந்தது. தாருகாவனத்து ரிஷிகள் சிவபெருமானுக்காக பாம்பு, தீஜ்வாலை, உடுக்கை, மான், மழு இவையெல்லாம் ஏவல் செய்து அனுப்புகிறார்கள். தாருகாவனத்து ரிஷிகள் சிவபெருமானை கொல்வதற்காக ஏவல் அபிச்சார வேள்வின்னு ஏவல் வேள்விய துர்தேவதைகளை ஏவி விடுகிறார்கள். அதையெல்லாம் சுவாமி எடுத்து தனக்கு பரிசாக வைத்துக் கொள்கிறார். அப்படி முயலகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் நடராஜ பெருமான் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவர் காலில் ஒரு குப்பரை விழுந்த ஒரு குழந்தை மாதிரி ஒரு அசுரன் இருப்பான். அவன் பேரு முயலகன்னு பேரு. ஆணவத்தினுடைய குறி முயலகன். முயலகனை திருவடியால் பாதுகாத்துன்னு சொல்லுவார் நாவுக்கரசர். அந்த ஆணவத்தை அடக்கி நின்று அவன் முதுகின் மீது நின்று ஆடக்கூடியவன் ஈசன். எந்த நடராஜ பெருமான் சில ஊர்கள்ல மட்டும்தான் சுவாமி பாம்புல நின்று ஆடுவார், முயலகன் இல்லாம ஆடுவார். பெரும்பாலான சுவாமிகள் முயலகன் மீது கால் வைத்து ஆடுவார். முயலகன் மேல் கால் வைத்த வித்தகா, அவன் பேர் முயலகன் என்கிற அசுரன், ஆணவத்தினுடைய ஜம்பம் உடையவன். அவனை ஏவி விடுகிறார்கள். அந்த முயலகனை அடக்கி அவன் முதுகில் மீது நின்று ஆடிய ஸ்தலம் இந்த திருவலங்காடு. அதனால சுவாமி பேரு ஆடவள்ளீஸ்வரர் அப்படின்னு பேரு. நாவுக்கரசர் பெருமான் மட்டும் பாடியிருக்கிறார். முதல் பாட்டிலேயே சொல்றார், தொண்டர்க்கு தூணறியாய் நின்றான் தன்னை அப்படின்னு சொல்றார். சூழ் நரகில் வீழாமே காப்பான் தன்னை அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு திருவாதிரை பெருநாள். திருவாதிரை பூஜை நம்முடைய மடத்துல சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்படிகலிங்க அபிஷேகமானது பெருமானுக்கு ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிகலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து திருவாதிரையை கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய கடமை. சகல தோஷங்களையும் சகல வியாதிகளையும் சகல துன்பங்களையும் நீக்குகிற ஒரு புண்ணிய நாள் திருவாதிரை. அது சொல்லுகிறார், ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான் தன்னை. நான் அப்பவே சொன்னேன், சிவபெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த திருவாதிரைங்கிற நாள் இந்த பதிகத்துல வருகிறது. ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான் தன்னை. தொண்டர்க்கு தூணறியாய் நின்றான் தன்னையே சூழ்நரகில் விழாமே காப்பான் தன்னை அண்டத்துக்கு அப்பாலை அப்பாலானை ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான் தன்னை முண்டத்தின் முளைத்தெழுந்த தீயானை மூருவத்தோர் உருவகாய் முதலாய் நின்ற தண்டத்தில் தலையாலங்காடல் தன்னை சாராதே சாலனால் பொக்கினேனே. இந்த சுவாமியை நான் வணங்காம ரொம்ப நாள் நான் போய்கிட்டேனே அப்படின்னு சொல்லுகிறார். நாவுக்கரசுடைய துதியை பாடிவிட்டு இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். அருக கடல் கடந்தேறியதோ சிலை அம்பிடும் என பெருக கடல் கடந்தேறியதோ சொல் பெருமிடர் கருக கடல் விடம் உண்டோ நடியில் கசிந்து மனம் முருக கடல் அன்பு பெற்ற சொல்வேந்த உனக்கரீதே. ஹரிகாம்போதி, ராகம் ஹரிகாம்போதி, தாளம் திஸ்ர நடை. தொண்டர்க்கு தூணறிய நின்றார் தன்னை சூழ்நரகில் வீழமே காப்பான் தன்னை அண்டத்து கப்பாலை அப்பாதரி ஆதிரை நலாதரித்த அம்மான் தன்னை முண்டத்தின் முளைத்தெழுந்த தீயானானை மூவுருவத்தோருருவாய் முதலாய் நின்ற தண்டத்தின் தலையாலங்காடல் தன்னை
சாராதே சால நான் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. ஏ அக்கிருந்த கரையானை அம்மான் தன்னை அவுணர்புறம் ஒரு நடிகள் எரி செய்தாரை, கொக்கிருந்த மகுடத்தம் கூத்தன் தன்னை குண்டலம் சேர்க்காதானை குழைவார் சிந்தை, புக்கிருந்த போகாத புனிதல் தன்னை புண்ணியனை எண்ணரும் சீர்போகமெல்லாம், தக்கிருந்த தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. ஏ மெய்த்தவத்தை வேதத்தை வேத வித்தை விளங்கிளமா மதி சூடும் விகிர்த்தன் தன்னை, எய்த்தவமே ஒளி தந்த ஏழையேனை இடர்கடலில் வீழாவியேற வாங்கி, பொய்த்தவத்தறியாத நெறி நின்றானே புனல் கறந்திட்டுமையோடு ஒரு பாகம் நின்ற தத்துவனை தலையாளங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. சிவனாகி திசை முகனாய் திருமாலாகி செழும் சுடராய் தீயாகி நீருமாகி, புவனாகி புவனங்கள் அனைத்தும் ஆகி பொன்னாகி மணியாகி முத்துமாகி, பவனாகி பவனங்கள் அனைத்துமாகி பசுவேரி திரிவானோர் பவனாய் நின்ற தவனாய தலையாளங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. கங்கையனும் கடும் புனலை கறந்தான் தன்னை காமரும் பும்பொழில் கச்சி கம்பன் தன்னை, அங்கையினில் மான்மறி ஒன்றேந்தி நானை ஐயாறு மேயானை ஆரூரானை, பங்கமிலகடியார்க்கு பரிந்தான் தன்னை பருதி நியமத்தானை பாசூரானை, சங்கரனை தலையாளங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே. ஏ இடம் திகழும் அறவரை மேல் விக்கினானை விண்ணவர்க்கும் எண்ணறிய அளவினானை, அடைந்தவரை அமர் உலகம் ஆழ்விப்பானை அம்பொனை கம்பமா களிற்றானை, மடந்தையொரு பாகனை மக்குட்டன் தன்மேல் பார்ப்புணலும் வாழறவும் மதியும் வைத்த தடங்கடலை தலையாளங்காடல் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. விடையேறி கடை தோறும் பலி கொள்வானை வீரட்டம் மேயானை வெண்ணே தானை, முடை நாரும் முதுகாட்டிலாடலானே முன்னானை பின்னானே அண்ணாளானை, உடையானை உரித்தோலே உக்கந்தான் தன்னை உமையிருந்த பாகத்து ஒருவன் தன்னை, சடையானை தலையாளங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே, சாராதே சால நாள் போக்கினேனே. ஏ
கரும்பிருந்த கட்டிதனை கணிகை தேனை கன்றா பின் அடுத்தறியை காரையானை இரும்பமர்ந்த மூவிலை வெளியேந்தி நானை என் ஆணை தென் ஆணை காவான் தன்னை சுரும்பமரும் மலர் கொன்றை சூடினானை தூயானை தாயாகி உலகுக்கு எல்லாம் அரும்பொருளை தலையாளங்காடல் தன்னை சாராதே சாலனாள் ஒக்கினேனே பண்டளவு நரம்போசை பயனை பாலை படுபயனை கடுவெளியை கனலை கற்றை கண்டளவில் கனி கூர்வர் கொழியான் தன்னை காரணனை நாரணனை கமல தோனை எண்டளவின் என் நெஞ்சத்துள்ளே நின்ற எம்மானை கைமாவின் முறிவை பேணும் தன்னரணை தலையாளங்காடன் தன்னை சாராதே சாலனாள் பொக்கினேனே கைத்தலங்கள் இருபதுடை அரக்கர் கோமா கையிலை மலை அது தன்னை கருதாது ஓடி முத்திலங்கு முடி துளங்க வளைகள் எத்தி முடுக்குதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்தவனுக்கு ராவணன் என்று இந்த நாமம் பரிந்து அவனுக்கு ராவணன் என்று இந்த நாமம் இராவணன் என்று இந்த நாம தத்துவனை தலையாளங்காடன் தன்னை தத்துவனை தலையாளங்காடன் தன்னை சாராதி சாலனாள் போக்கினேனே சாராதே சாலனாள் போக்கினேனே சாராதே சாலனாள் போக்கினேனே போக்கினேனே திருச்சிற்றம்பலம். ராவணன் அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கு காரணம் சொல்றார். அவன் 10 வாயால சுவாமியை சாமகானம் பாடினானாம். அதை கேட்ட பரமன் அவனுக்கு பரிந்து இராவணன்னா எப்போதும் அழுது கொண்டிருப்பவர். இராவணன் என்ற இந்த நாம தத்துவனை தலையாளங்காடன் தன்னை சாராது நான் ரொம்ப நாள் சாலனாள் போக்கினேனே. இந்த சுவாமி பதிகத்தை பாடாம இந்த கோயிலுக்கு போகாம இந்த சுவாமியை நான் வணங்காம இத்தனை நாள் வீணாக்கிட்டேனே அப்படின்னு அவர் சொல்றார். அவரை சொல்லல, நம்ம எல்லாம் சொல்லுகிறார். ஆனா நம்ம சால நாள் போக்குல விரைவாகவே அவரை பாடிட்டோம். நாம் செய்த பெரிய பயன் என்று சொல்லி இந்த பெருமான் திருவடியை போற்றி திருவாதிரை பெருநாள் அன்று இன்றைய நாளில் இந்த பெருமானை வழிபடுவது பெரிய சிறப்பு என்று சொல்லி திருப்புகழை பெரிய புராணம் பாடி திருப்புகழ் பாடுவோமாக. பெருவாச மலர் சோலை பெருவேளூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர் கொன்றை முதல்வனார் பதி பிறவும் திருவாரும் விளமருடன் சென்றிரஞ்சி வாகீசர் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர் வந்தடைந்தார். அருணகிரி சுவாமிகள் பாடிய பொது தல திருப்புகள். வராளி ராகத்தில் இத்திருப்புகளை பாடுவோம்.
தனந்த தன தனந்த தனந்த தன தன தனந்த தனந்த தன தன தனந்த தனதான நிமிர்ந்த முதுகும் குனிந்த சிறந்த முகமும் திறங்கி நிறந்த வயிறும் சரிந்து தடிபூணி நெகிழ்ந்து சடலம் தளர்ந்து விளங்கு விழியங்கு ரெண்டு நினைந்த மதியும் தலங்கி மனையாள் கண்டு உமிழ்ந்து பலரும் கடிந்து சிறந்த வியலும் பெயர்ந்து உறைந்த முயரும் கழன்று விடுநாள் முன் புகந்து மனமும் குளிர்ந்து பயம் கொள் தருமம் புரிந்து ஒடுங்கி நினையும் பணிந்து மகிழ்வேனோ மகிழ்வேனோ திமிந்தியன வெங்கணங்கள் குணங்கள் பலவும் குழும்பி திரண்ட சதியும் புரிந்து முதுசூரன் சிரங்கை முழுதும் குடைந்து நினங்கள் குடந்து குடலும் தொலைந்து சினங்கழு கொடும் பெருங்குருதி மூழ்க பெருங்குருதி மூழ்க அமிழ்ந்தி மிகவும் பிணங்களையின்று மகிழ் கொண்டு மண்ட அயின் அடர்ந்த அயில் முன் துறந்த பெருவேடே அலங்களெனவன் கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அனங்கை மனமுன் புணர்ந்த பெருமாளே அலங்களெனவன் கடம்பு புனைந்து புணரும் குறிஞ்சி அனங்கை மனமும் புணர்ந்த பெருமாளே 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 நிமிர்ந்த முதுகும் குனிந்து சிறந்த முகம் திறங்கி நிறந்த வயிறும் சரிந்து தடிமூனி நிமிர்ந்த முதுகு உடையவர்கள் அழகான முகமுடையவர்கள் வயசு ஆக நிமிர்ந்த முதுகும் குனிந்து சிறந்த முகமும் திறங்கி நிறைந்த வயிறும் சரிந்து தடிபூணி கையில குச்சி ஊனி வயிறெல்லாம் உள்ள போய் நெகிழ்ந்து சடலம் தளர்ந்து விளங்கு விழியங்கு ரெண்டு நினைந்த மதியும் கலங்கி மனையாள் கண்டு உமிழ்ந்து நம்முடைய நிலைமையை கண்டு கட்டிய மனைவியே நம்முடைய துர்நாற்றத்தை கண்டு உமிழ்வார்களாம். உமிழ்ந்து பலரும் கடிந்து எல்லாரும் நம்முடைய நிலைமையை கண்டு கடிந்து பேசுவார்கள் சுற்றத்தார்கள். சிறந்த இயலும் பெயர்ந்து உறைந்த உயிரும் கழன்று விடுநாள் முன். இப்படி இந்த சிறந்த வாழ்க்கையெல்லாம் கலண்டு போய் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு உயிர் போகிற அந்த நாள் முன் உகந்து மனமும் குளிர்ந்து பயன்கொள் தருமம் புரிந்து ஒடுங்கி நினையும் பணிந்து மகிழ்வேனோ. என் உள்ளம் மகிழ்ந்து இந்த உயிர் விடும் நாள் முன்ன தான தர்மங்கள் செய்து தர்மங்களை எல்லாம் செய்து முடிஞ்ச வரைக்கும் புண்ணியம் செஞ்சு 4 பேரை காப்பாத்தி தர்மம் நினைந்து மனமும் ஒருங்கி நினைவேனோ. திமிந்தி என வெங்கணங்கள் குணங்கள் பலவும் குழும்பி திரண்ட ஜதியும் புரிந்து முதுசூரன். பூத கணங்கள் வேதாளங்கள் இப்படி சூழ்ந்து கணங்கள் திம் தம் என்று திமிந்தி தாம் என்று தாளம் போட்டு
முருகப்பெருமான் சூரனை அழிக்க அழிக்க தாளமெல்லாம் போட்டு வாத்தியங்கள் முழங்க முதுசூரன் சிரம் கை முழுதும் குடைந்து நினங்குள் குடலும் தொலைந்து சினம் கழுகொடு பெருங்குருதி மூழ்க சூரனுடைய குடல் கை காலெல்லாம் அறுத்து விழுத்துகிறார் முருகர். அதை தின்பதற்காக பேய்களும் கழுகுகளும் பூதங்களும் அடைந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட போர் சூரனை அழிக்கிறார். அமிழ்ந்தி மிகவும் பிணங்கள் அயின்று மகிழ் கொண்ட மண்ட அடர்ந்த அயில் முன் துறந்து பெருவேளே பொறுவேளே அலங்கள் என வெண் கடம்பு புனைந்து கடம்ப மலர்களை அணிந்து கொண்டு குறிஞ்சி மலை மீது அமர்ந்து அணங்கை வள்ளி பிராட்டிய வள்ளி அம்மையை அணங்கை மனமுன் புணர்ந்த பெருமாளே ஏ பெருமாளே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த திருவாதிரை புண்ணிய திருநாளில் இந்த பதிகங்களை பாடுவதற்கும் கேட்பதற்கும் நம்ம எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். தொடர்ந்து சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்தி வருகிற ஒவ்வொரு சனிக்கிழமையையும் 1 மணி தியாலமாவது நாம் இதிலே கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். திருஞான சம்பந்தர் திருப்பாதம் தலை சூடி வருஞான உணர்வாலே வழியமைத்து பணி செய்வார். அருள்ஞானம் தருகின்ற அறிவாலே எமையாழ்வார். அருள்ஞானம் தருகின்ற அறிவாலே எமையாழ்வார். பெருஞான சிவாக்கரரின் பேரறிவை போற்றுவமே என்று சொல்லி குருநாதருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சுவாமிகள் 2 தலங்களுக்கு எங்களை அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள். முதலாவதாக திருப்பெருவேளூர் என்ற அரிய தலத்துக்கு சுவாமிகள் அழைத்துச் சென்றார்கள். அங்கே அந்த தலத்தின் வரலாற்றை மிகவும் விரிவாக சொன்னார்கள். முருகப்பெருமான் பெருமானிடம் சாபம் பெற்று ஊமைப்பிள்ளையாக பிறந்து சாபம் நீங்க வழிபட்டு பேறு பெற்ற தலம். வேள் என்றால் முருகப்பெருமான், முருகன் வழிபட்டதால் வேளூர் என்னும் பெயர் பெற்றது என்றெல்லாம் சுவாமிகள் விவரமாக சொன்னார்கள். இதனாலே வாய்ப்பேச முடியாதவர்கள், பேச்சிலே இடர் இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் பேறு பெறலாம் என்று சுவாமிகள் சொன்னார்கள். அடுத்ததாக திருமால் மோகினி வடிவம் நீங்க வழிபட்ட தலம் என்றும் சுவாமிகள் சொன்னார்கள். அம்பிகை இந்த தலத்திலே அமர்ந்த கோலத்திலே இருக்கின்றாள். 3 தலங்கள் தான் அப்படியான கோலத்திலே அம்மையை காண முடியும். அந்த தலங்களில் 3 தலங்களிலே இதுவும் ஒன்று. அடுத்ததாக சுவாமிகள் சம்பந்தர் அருளிய அண்ணாவும் கழுக்குன்று என்று தொடங்கும் பதியத்தை பஞ்சம பண்ணிலே நெக்குருக பாடினார்கள். சில பாடல்களுக்கு நெஞ்சத்திலே நிலைபெற பொருளும் சொன்னார்கள். சிவபெருமானின் சிறப்புகளை தொகுத்து கூறி அத்தகைய பெருமானார் பெருவேளூரை பிரியாமல் இருக்கின்றார் என்று சம்பந்த பெருமான் இப்பதிகத்திலே சொல்கின்றார். இப்பதிகத்தை பாடுபவர்களுக்கு வினை சேராது என்றும் சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அதன் பின் அப்பர் பெருமான் அருளிய மறையணி நாவினானை என்று தொடங்கும் திருநேரிசை பதிகத்தை சண்முகப்பிரியா ராகத்திலே அருமையாக பாடினார்கள். முருகன் வழிபட்ட தலம், அதனால் முருகனுக்கு உகந்த சண்முகப்பிரியா ராகத்தை எடுத்ததாகவும் சுவாமிகள் சொன்னார்கள். அடுத்து நரையோடு பற்களென்று என்று தொடங்கும் திருப்புகழை ஆனந்த பைரவி ராகத்திலே மிகச்சிறப்பாக பாடி பொருளும் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருத்தலையாலங்காடு என்னும் அரிய தலத்துக்கு சென்றோம். சங்க கால பாடல்களிலே அதிகம் இடம்பெற்ற தலம் இது என்று சொல்லி சுவாமிகள் சொன்னார்கள். பல போர்கள் நிகழ்ந்த இடம். ஆணவத்தின் குறியான முயலகனை அடக்கி அவன் மேல் சிவபெருமான் நடனம் புரிந்த தலம் இதுதான்.
இத்தலத்திலே அப்பர் பெருமான் அருளிய தொண்டர்க்கு தூணறியாய் என்று தொடங்கும் திருத்தாண்டக பதிகத்தை அரிகோ அம்பௌதி ராகத்திலே சுவாமிகள் மனமுருக பாடினார்கள். அப்பர் பெருமான் சிவபெருமானின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இத்தகைய பெருமானை சேராது பல நாட்களை வீணாக்கியமை எண்ணி நைந்துருகி பாடுகின்றார். அது அப்பர் பெருமானை சேராது என்றாலும் எங்களில் பலரும் இப்படி பல நாட்களை வீணாக்கி விட்டோம். அவர்களை குறித்து அவர்கள் மேலே இறக்கப்பட்டு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கின்றார்கள். இன்று திருவாதிரை இத்தகைய நாளில் சிவபெருமானை வழிபட கிடைத்தமை சிறப்பாகும் என்று சுவாமிகள் சொல்லி எங்களுடன் இறைவன் இருக்கின்றான் என்பதை எடுத்துச் சொன்னார். அடுத்து நிமிர்ந்த முதுகும் என்று தொடங்கும் திருப்புகளை வராகி ராகத்தில் மிகச்சிறப்பாக பாடி பொருள் சொன்னார்கள். இன்று திருமடத்திலே திருவாதிரை நாளையொட்டி பல வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை தந்து சுவாமிகள் இங்கே எங்களுடன் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி இருக்கின்ற அவருடைய பெருங்கருணையை நினைந்து அவருடைய புன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி அமைகின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மங்களம் பாட ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. மங்களம். இந்த ஆலய வழிபாட்டினை நிறைவு செய்ய சண்டேஸ்வரர் வணக்கம். பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதற்கமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தமக்கன்று அமையாமே வேறு தனக்கன்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம் மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். உருவாய் முத்தி அருள்நிலை அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் மேதையாய் குருவாய் வருவாய் அருள்மாய் குகனே கந்த புராணத்தின் வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி இலங்கு குருமணி போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி.
குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் அவளும் தானும் உடனே காண்க. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி. போற்றி. தென்னி நகர் முருகனுக்கு அரோகரா. மோகரா வெற்றிவேல் முருகனுக்கு மோகரா. இன்பமே சூழ்க எல்லோரும் எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.